இப்போ நீங்கள் பார்த்தது இந்த வீட்டோட ஹைலைட்ஸுங்க. அப்போ வீடியோக்குள்ளே இன்னும் எக்கச்சக்கமாக பார்க்க போகிறீங்க. உள்ளே நுழைஞ்சோடனே 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய ஸ்பேஸு. கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20க்கு 20. அப்போது 2 கார் நிப்பாட்டிக்கலாம்ல. 4 சைடுமே உங்களுக்கு காம்பவுண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 3 அடி 3 அடி 3 அடி. இந்த ஃப்ரண்டேஜ் மட்டுமே உங்களுக்கு 24 அடி நீளங்க. என்னதான் தெற்க பார்த்த மாதிரி மனையாக இருந்தாலும் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் வாசல் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். இந்த வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. மொத்தம் 5 பெட்ரூமு. 5 பெட்ரூமே உங்களுக்கு லைட்டு, ஃபேனு, காட்டு, மேட்டு, பெட்டு, காட்டு, எக்ஸட்ரா 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 ஃபுல்லி அட்டாச் பாத்ரூம். மதுரையில் ஒரு ப்ரீமியமான ஹவுஸ்னால் இது ஒன் ஆஃப் த ஹவுஸ். வீட்டுக்குள்ளே சுற்றிலும் ஜன்னல் இருக்கிறனால வெளிச்சமும் காத்தோட்டமும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட் ஒர்க்காலே இந்த வீடை செதுக்கியிருக்காங்க. பார்த்து செதுக்கியிருக்காங்க. ஃபால் சீலிங்கை பார்த்தீங்களா, அது டீக்கில் வினீர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்படி வினீர் ஷீட்னா என்னன்னு நெட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இல்லை ஒரு இன்ஜினியரையோ ஒரு ஆர்கிடெக்டையோ கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க இந்த வீடை பற்றி. மொத்தம் இந்த வீட்டில் கீழே மேலையும் சேர்த்து 4200 சதுரடி, அதாவது 4200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடித்தமான இடம் மாடுலர் கிச்சனுங்க. ஒரு மாடுலர் கிச்சனுங்கிறப்போ கட்லரி செக்மெண்ட்ஸு, டால் யூனிட்ஸு, கட்லரி ஆர்கனைசேஷர் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயம் இந்த மாடுலர் கிச்சனில் இருக்குது. ஒரு மாடுலர் கிச்சனுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குங்க. இது என்ன சைடில், இது ஒரு சர்வீஸ் ஏரியா. வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ்வாஷ் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் இப்போ டிஷ்வாஷர் தான் ஹைலைட்டு. பார்த்தீங்களா டைனிங்கு சூப்பருங்க. ஒரு 6 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி ஒரு டைனிங் செட்டப்போட மாடுலர் கிச்சனோட சேர்த்து ரெடியாக இருக்குது. அதாவது இந்த இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், எஸ் இப்போது ஹாய் கிச்சன் மட்டுமே 12க்கு 12, அப்புறம் டைனிங்க்கு 12க்கு 14. ஓகேங்களா? மறுபடியும் ஹால் கொண்டோம். ஹாலை பற்றி சொல்லலையே, 20க்கு 22 சைஸு ஹாலு. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே லெஃப்டில் ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 20, 16க்கு 10. சரிங்களா? 16க்கு 10 வித் அட்டாச் பாத்ரூம். எல்லாமே லக்ஸரியான ஃபிட்டிங்ஸை தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா ரூம்ஸ்லையும் பக்காவாக இருக்கும். ஏசி டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர்லாம் பார்த்தீங்களா, அந்த லேண்ட் ஓவர் பார்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சாண்டில் லைட்டு போட்டு கிராண்ட் மேனரில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க இந்த வீடை. இது ஒரு பெட்ரூம்ங்க. ஹோம் தியேட்டர் 19க்கு 11 சைஸு. வாவ், சூப்பரில். ரியலாக ஒரு தியேட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். ப்ரொஜெக்டருக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்னது, வாங்க பார்ப்போம். பால்கனி 20க்கு 3.5 சைஸு பால்கனி. சூப்பரான ஏரியாங்க. பார்ஸில் கூட உங்களுக்கு ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க, பார்ஸ் சீலிங். இப்போ இந்த வீட்டோட வேலை என்ன ஃபுல்லாக காமிக்கல, இன்னும் 3 பெட்ரூம் இருக்கே. அது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்து எல்லாம் சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு சில வேலைப்பாடுகள் இருக்குது, அதனால தான் டக்குன்னு இன்றைக்கி லான்ச் பண்ணி விட்டேன். சரியா? சரி வாங்க. 4 கோடி ரூபா வீடு, 40 அடி ரோடு, எப்படி ரைமிங்காக இருக்கா? வாங்க பார்த்துக்கலாம், பேசிக்கலாம்.